எவன் சைலண்டாக இருக்கணும் அவன் தானே சார் பெரிய சம்பவம் பண்ணுவோம். அதுதான் தளபதி. அவள் தான் கையிலேயே ஹெச்டி பிரிண்ட் வச்சுன்னு பார்க்காம இருக்கும். என்ன படம் எதிர்பார்த்தீங்க? என்ன படம் பார்த்துட்டு வந்தீங்க ப்ரோ? ஏதோ படம் எதிர்பார்த்தோம், தளபதியை பார்த்துட்டோம், அது போதும் ப்ரோ. ஜில்லா பார்த்தோம், பார்க்கலாம். ஃபைட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க ப்ரோ. ஃபைட்டுக்கு டான்ஸ் இப்படி குத்துறானுங்க. ஃபைட்டு என்ன படம் ஆக்சுவலி எதிர்பார்க்குறீங்க? இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ணுங்க. ஜனநாயகன் தான். துர்நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது, அதை ரிலீஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தளபதி ப்ரோ. ஜனநாயகன் படம். ஜனநாயகன் சிஎம் வேற ஆயிட்டாரு. ஜனநாயகன் வந்து ஸ்க்ரீன்லாம் கீஞ்சிரும் ப்ரோ. ரோகிணிலாம் இருக்கவே இருக்காது ப்ரோ. எல்லா வரைக்கும் போகும் ப்ரோ. கியூலாம் நிக்கிறதுக்கு ஜில்லா பிளாஸ்ட். இப்ப மாநாடு எப்படி நடந்துச்சு? மாநாடு அளவுக்கு நடக்கும். மாநாடோட டபுள் மடங்கு நடக்கும். அது மலேசியால இருந்து எல்லா இடத்துல இருந்து பிளாஸ்ட் பண்ணுவாங்க ப்ரோ. ஒரே ப்ரோ அவரு முன்னாடியே சொல்லி வச்சிருக்காரு ப்ரோ. டைலாக் எல்லாமே அப்படியே ப்ரிடிக்ட் பண்ணி வச்சிருக்காரு ப்ரோ. டைலாக் அதுல சொல்றாரு நான் வருவேன் அப்படின்றாரு. அதுமே வந்துருக்கிறாரு. போலீஸா காட்டுறாங்க, ஆனா சிஎம்மா இருக்கிறாரு. அதுதான் இதுல இருக்கதான். இது பாருங்க வருவாரு. யாரு ப்ரோ? டிராவல் பண்றவங்க பண்ணிட்டு தான் போவாங்க. ஏர்டெஸ் பேசதான் செய்வாங்க. பாத்தீங்களா உதயநிதி என்ன பண்ணாரு? அப்படியே வீட்டுக்கு போயிட்டாரா? அந்த மாதிரி ஒரு சைடு தான் போய் பயங்கரமா அந்த போர்டுலாம் எடுத்துட்டு வந்தாங்க. போர்டு எடுத்துட்டு வந்தா தளபதி வரும்போது காமிச்சாரா? மூணார்ல அதான் பயம்ன்றது ப்ரோ. நேத்து நடந்தது என்னது ப்ரோ? சிஎம் எப்படி ப்ரோ நேத்து பேச முடியும்? கவர்னர் பேசணும் ப்ரோ. நேத்து அங்க போய் சிஎம் பேசினா அவர் எப்படி ப்ரோ பேச முடியும்? அது அவர்னால தானே ப்ரோ தெரியுது. அவர்னால தான் எல்லாத்தையும் கத்துக்கிறோம். அப்ப அவர் தான் ப்ரோ ரோல் மாடலு. அப்ப அவர் தானே ப்ரோ. ஜனநாயகன் எப்படி இருக்க போது வந்துச்சுனா ப்ரோ? அதான் சொல்றேனே ப்ரோ. இப்படி எல்லா தேட்டருக்கும் சரியான அப்படியே இப்ப வடை பாயாசம் பொங்கல் எல்லாமே கொடுப்பாங்க பாத்தீங்களா? அது மொத்தமா கொடுத்த மாதிரி. இப்ப பட்ஜெட் இப்ப எல்லா படத்துக்கும் எவ்வளவு கம்மியா போச்சு. இது வந்து தூக்கி கொடுக்கும். 1000 கோடி கன்ஃபார்ம் ப்ரோ. சொல்லவே வேணாம் ப்ரோ. மடம் பக்காவா இருக்கு ப்ரோ. என்ன சொல்லுது? சிஎம் ஆனாலும் சரி எங்க தலைவனா ப்ரோ. ஸ்க்ரீன்ல வந்தாலே பிளாஸ்ட் ப்ரோ. தேட்டர்லாம் அதுதான் ப்ரோ. அப்ப ஜில்லால பேசின டயலாக் இப்ப என்ன உண்மையாவே கனெக்ட் ஆகுது ஆக்சுவலி ப்ரோ? ஜில்லா மட்டும் இல்ல ப்ரோ, எல்லா படத்துலயும் ஐயாக்கு சொல்லி வச்ச மாதிரி எழுதிருக்கிறாங்க ஸ்கிரிப்ட். மஜாவா இருக்கு தலை படம். என்ன சொல்றது? விஜயா இல்ல வந்து அப்பதே அவர் பிளான் பண்ணி இப்போ வந்தாரா இல்ல தெரியல ப்ரோ. எல்லாமே கோயின்சிடன்ட் நடக்குதா இல்ல பிளான் பண்ணி வந்தாரா? எல்லாமே பக்கா ப்ரோ. அவருக்குன்னு எல்லாமே சினிமாலேருந்து எல்லாமே தமிழ்நாடே அவருக்கு மாதிரி இருக்கு ப்ரோ. இப்போ ப்ரோ ஒருத்தன் நல்லா வரானா கண்டிப்பா ஒரு அப்போசிஷன் வந்தாதான் ப்ரோ அவன் வந்து ஒரு நேர்மையான வேலை பண்றான்னு அர்த்தம். எதுவுமே எதிர்ப்பு வராமல் இருந்தா அது கண்டிப்பா அது வந்து ஒரு தப்பான வழி தான் அது. ஓகேவா? இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே எல்லா ஃபீல்டுக்குமே சரி. ஒரு தப்பு ஒரு எதிர்ப்பு வருதுன்னா அவன் வந்து நல்ல பாத்துல போறான்னு அர்த்தம் ப்ரோ. நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இப்போ நிறைய பேர் தப்பான அடிக்ஷன் போறாங்கல்ல. அவங்க வந்து அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒன்று சிலது நடக்கும்போது அவங்களே புரிஞ்சுக்கிட்டு அவங்களே வெளியே வராங்க. இப்போ வந்து இப்போ அவங்க வீட்டில் ஒரு அக்கா இருக்காங்கன்னா அவங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு தெரியும் போது அவங்கள வந்து கேர் பண்ணி அவங்க கொஞ்சம் அவங்கள டேக் கேர் சேஃப் பண்ணுறாங்க ப்ரோ. அது நிறையாவே இருக்குது. இன்னும் 1 மந்த்லேயே நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்க்க கூடாதுல்ல. இன்னும் 5 years இருக்குது. அது எல்லாமே போக தான் ப்ரோ சரியாகும் ப்ரோ. உண்மையை சொல்ல போனால் ஒரு 5 years பிஃபோர் பார்த்தீங்கன்னா யாராச்சும் சட்டமன்றத்தில் யாராவது பார்த்துருக்காங்களா இல்லை வந்து ஒரு பாலிடிக்ஸோட ஸ்பீச்னா பார்த்துருக்காங்களா? ஆனால் இப்போ பாருங்க ப்ரோ, ஒரு தளபதி ஸ்பீச்சா இல்லை தளபதி சட்டமன்றம் பேசுகிறாருனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா வீட்லேயுமே சன் நியூஸோ பார்லிமெண்ட் நியூஸோ ஓப்பன் பண்ணி கண்ணை விடாமல் பார்த்துட்டு இருக்கிறாங்க ப்ரோ. அது வந்து சொல்லி தெரியணும்னு இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அது நீங்களும் அதான் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸும் அதான் பண்ணுறாங்க. இப்போது நம்ம வைக்கலாம் கூட வச்சு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்மக்கிட்ட வைக்க சொல்லி. அதான் ப்ரோ கரெக்டு. நம்ம வந்து கத்தி பண்ணால் அது வந்து வெளியே தெரியாது ப்ரோ. சைலண்ட்டாக பண்ணாலும் கத்தினாலும் பேச போகிறாங்க, கத்தினாலும் பேச போகிறாங்க. அப்போ சைலண்ட்டாக நம்ம நல்லது பண்ணிட்டு போவோமே. எதுக்கு எதிரி ஆக்கணும்? எல்லாரையும் நம்ம வேலை நம்ம எதுக்கு வந்திருக்கோமோ அதை பண்ணிட்டு போகணும். இவனை கீழே அமுக்கணும், அவனை மேலே தட்டணும் அப்படி இல்லை. நம்ம எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம வேலை சிஎம் நம்ம தமிழ்நாட்டை ஒழுங்காக ஆக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கான வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காரு. பார்ப்பாரு இதுக்கப்புறம் ப்ரோ. செலிப்ரேஷன் நாங்கள் என்ன எதிர்பார்த்தோன்னா ரொம்ப வெளியேலாம் நிறையா இருக்கும்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இல்லை, எனக்கு தெரிஞ்சு 22 ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நாங்கள் 22 வரோம். இன்றைக்கி வந்து வர முடியாமல் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு வர முடியாமல் இருக்கக்கூடாது சொல்லிட்டு வந்தோம். நல்லா இருக்கு செலிப்ரேஷன், நல்லா இருக்கு ப்ரோ. சரியான வைப்பு. ரோகினாலே ஆல்ரெடி வைப்பு தான். அவனும் சிஎம் ஆகிட்டா வர செம வைப்பு ப்ரோ. நான் கொடியெலாம் விட மாட்டான், கொஞ்சம் விட்டுருந்தானா நல்லா இருந்திருக்கும். அதெல்லாம் காட்ட விட மாட்டாங்க. இப்போ பெண்களுக்கு பண்ணிட்டாப்புல அந்த மாதிரி இன்னும் இந்த ட்ரக்ஸு அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ண அவனும் நல்லா ஆகிடும் ப்ரோ. அவனுக்கு பண்ணினே தான் இருப்பான் ப்ரோ. அது எப்படி அவர் நல்லா ஆச்சு பண்ணால் அவருக்கு தான் தெரியாது. சொல்கிறோம் 1000 சொல்லுவான், அதெல்லாம் கேட்க முடியுமா?
அவனுக்கு கரெக்டாக பண்ணியிருந்தா எதுக்கு ப்ரோ அவனுக்கு தோற்று போகிறான், இல்லை அவனுக்கு தான் ஜெயிச்சிருப்பாங்க, புரியுதா? அவங்க ஒழுங்காக பண்ணல, மக்கள் யாரு தெரிஞ்சு அவங்களுக்கு விஜய் ஓட்டு போட்டுக்கிறான். இப்போ அவர் 5 வருஷத்தில் அவர் பண்ணலன்னா அவள் தான், அடுத்த வேறு யாரும் அவங்க தான். கரெக்டாக பண்ணார் ப்ரோ, நம்பிக்கையாக இருக்கலாம். உங்களுக்குள்ள என்ன சேஞ்ச் வந்திருக்குது விஜய் சிஎம் ஆனதுக்கு ப்ரோ ஃபஸ்ட்டுலாம் வந்து இந்த நியூஸ் இதெல்லாம் பார்க்க மாட்டோம், மெயினாக அரசியல் பற்றி அவ்வளோதான் தெரியாது. இப்போ தளபதி வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது, இப்போ எல்லாமே கற்றுக்குறோம், அவ்வளோ அதுவே பெரிய விஷயம். சட்டசபையே பார்க்குறேன்னா பார்த்துக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்லாம் பார்க்கவே மாட்டோம், என்னன்னே தெரியாது. அப்படின்னா இப்போ தளபதி வந்து நான் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் உட்காந்து. ஓகே, பர்த்டே அதுமா இந்த ஒரு அறிவிப்பு விட்டா நல்லா இருக்கும்பா அப்படின்னா என்ன அறிவிப்பு எதிர்பார்க்குறீங்க? இது இந்த மாதிரி இந்த ஸ்கீம் சினிமா சம்மந்தமாக இந்த மாதிரி ஜனநாயகன் விட்டா நல்லா இருக்கும், அப்டேட் என்ன விட்டான். சிஎம்க்கு வந்து ஜனநாயகன் படம் விட்டா நல்லா இருக்கும். பேட்டே விட முடியாது, ஏன்னா அந்த சர்டிஃபிகேட் கட்சிச்சுன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. சர்டிஃபிகேட் கட்சாலே விட்டுருவாங்க, சர்டிஃபிகேட் கட்சா போதும். லீக்கே ஆயிடுச்சு, இன்னும் ஏன் ப்ரோ சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன், அதான் புரிய மாட்டேங்குது. ஜனநாயகன் எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? இன்னும் என் தள்ளி போக போக எப்படி இருக்குது? தள்ளி போக கையிலேயே ஹெச்டி பிரிண்ட் வச்சுன்னு பார்க்காம இருக்கும். அவ்வளோதான் ப்ரோ, கதை தேட்டரில் தான் பார்க்கணும், அதுதான் வெயிட்டிங். அதை விட்டானா லாஸ்ட் பிளாஸ்ட். நான் கஷ்டமாக தானே இருக்குது, எல்லாருக்கும் தான் கஷ்டமாக இருக்கும். எங்களுக்கு தளபதி ஃபேன் வேறு, நாங்கள் செம்ம கஷ்டமாக இருக்குது. வந்தால் செம்ம செலிப்ரேஷன் இருக்குது, செம்ம வைப்பாக இருந்தது. மாற்றி போனோம், இந்த பக்கம் ஜில்லா மெர்சலி மாற்றி போய் வைப் பண்ணியிருந்தோம், ஜாலியாக இருந்தது. அதே வைப்பு தானே, ஒன்றும் எப்போ மாஸ்க் குறைஞ்சிருக்கு, அதே மாஸ்க் தானே அவருக்கு. இப்போயும் அதே மாஸ்க் தான், எப்போவும் அதே மாஸ்க் தான் அவருக்கு. பட் ஆனால் அவர் கொஞ்சம் ட்ரால் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி ஷட்டிலாக இருக்காரு. அது பண்ணுறவங்க பண்ண தான் செய்வாங்க. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்குறாரா, அவர் வந்துடுவாருண்ணா. அவர் அவ்வளோ இது பண்ணலாம். அமைதியாக இருக்காரு அவர் இப்போ வரைக்கும் அமைதியாக தான் இருப்பார். கடைசியாக பண்ணிட்டு தான் அவர் பேசுவார். அவர் இப்போ வரைக்கும் எல்லாம் அவர் அமைதியாக தான் இருப்பார், பண்ணிட்டு பேசுவார். இப்போ எல்லாம் பேசுகிறதெல்லாம் அவர் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் கடைசி அவர் பேச வேண்டிய டைமில் அவர் பேசுவார். பேசவே மாட்டாரு அவரு. எவன் சைலண்டாக இருக்கணும் அவன் தானே சார் பெரிய சம்பவம். அதுதான் தளபதி, அவள் தான். நல்லது பண்ணால் நல்லா இருக்கும், அவள் தான். ஓ எது பண்ணாலும் ஓகே தான் எங்களுக்கு. பர்டிகுலராக இதெல்லாம் பண்ணால் ஓகே அப்படிலாம் இல்லை, எது பண்ணாலும் நல்லது பண்ணால் ஓகே. ஸ்பெஷல் ஒர்க்லாம் இல்லை ப்ரோ, எப்பவும் போல் அண்ணன் பர்த்டே ஸ்பெஷலுக்காக ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்த்டே ஆக்சுவலி என்ன படம் எதிர்பார்த்தீங்க, என்ன படம் கொடுக்குறாங்க? வேட்டைக்காரன் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் விண்டேஜ் படம்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்குள்ளே பர்த்டேக்கு ஜனநாயகன் அப்டேட் எதாவது விடணும், ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சிஎம் ஆயிட்டாரு அப்படின் போது அதுவே ஒரு இதுவாக இருக்குது. சிஎம் ஆனதுக்கு அப்புறம் விஜய் சார் படம் பார்க்குறது இப்போ வரைக்குமே விஜய் நம்ம படத்தை தவிர்த்து வேறு எந்த படத்துக்கும் போகல, ரீலீஸ்க்காக தான் போயிட்டு இருக்கோம். சீக்கிரமாக ஜனநாயகன் விடுங்க, வெயிட்டிங். ஜனநாயகன் என்ன மாதிரியான காத்திருப்பு ஆக்சுவலி? எது அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ, எப்பவும் போல் அண்ணன் படத்துக்காக எங்களுக்கு வெயிட் பண்ணுறது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதில் ஆக்சுவலி தளபதி தான் போட்டிருந்தாங்களா, இளைய தளபதி தான் போட்டாங்களா? தளபதி தான், இளைய தளபதி தான் போட்டது, வேறு ஒன்றும் அந்த மாதிரிலாம் ஏதோ டைட்டில் கார்டு இல்லை, எப்பவும் போல இதுதான். உங்களுக்கு எப்படி ஆக்சுவலி இந்த ஆட்சி? வேறு ப்ரோ, எல்லாம் ரீரிலீஸ் போயிட்டு தான் ப்ரோ இருக்கும். நார்மல் இப்போ கமலா சினிமாஸ் போனால் கூட அங்கே கூட ரீரிலீஸ் போட்டால் கூட போயிட்டு தான் இருக்கும். நார்மலாக வேற எங்கேயும் ஒரு படத்தை தடுத்தாங்க, இப்போ தொடர்ந்து வந்து படமாக வந்து விஜய் சார் ரீரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு படம் தடுத்தானே ப்ரோ, ரீரிலீஸ் போட்டாமல் எப்போ வந்து பார்க்கறது தான். வைப்பு சொல்லவே முடியாது, அந்த மாதிரி வைப்பு தான். நீங்கள் ஆக்சுவலி என்ன படம் எதிர்பார்க்குறீங்க? தளபதி பிறந்த நாள் வருது, என்ன படம் எதிர்பார்க்குறீங்க? உண்மையாகவே தளபதி சொல்லியிருக்காரு, ரொம்ப ரொம்ப கொண்டாடக்கூடாது, பேனர்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. சிம்பிளாக பண்ணி விடுறதா, ஒரு அன்னதானம் அப்படி போட்டு ஊருக்கு அவ்வளோதான். சிஎம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்கு? ஓரளவுக்கு பரவாயில்ல. எந்தெந்த விஷயத்தில் பரவாயில்ல? பெண்கள் பாதுகாப்பு, நிறைய டாஸ்மாக் மூடியிருக்காரு, இன்னும் நிறைய பண்ணுவார், எதிர்பார்க்குறோம். ஓகே, சிஎம் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்க்ரீனில் வந்து அவர் வந்து படம் பார்க்குறீங்க, என்ன மாதிரியான அதான் வைப்பு என்ன மாதிரின்னா, ஃபஸ்ட்டு பார்த்த படம் கூட இப்போ பார்க்கறதுன்னு நல்லாயிருக்கு. ரொம்ப தேட்டரே ஒரு இதுவாக இருக்குது. அப்படி எந்தெந்த மூமெண்ட்டுக்கெல்லாம் பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க? நம்ம மூமெண்ட் தான் பண்ணுறாங்க. இப்போ சிஎம் ஆனதுலாம் இன்னும் நிறைய ஃபேமஸ் ஆயிடுச்சு, வேற லெவல் இருந்துச்சு. பட் ஆனால் கொஞ்சம் ரோகிணி வந்து கொஞ்சம் லைட்டாக டல் அடிச்சா மாதிரி இருந்துச்சு. முதல் மாதிரி இல்லை, மேஷப் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லாக போகுது. அந்த ஒன்ஸ் மோர்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லா போச்சு. உள்ள பசங்க இருந்ததுனால தான் பண்ணி, இல்லைன்னா தேட்டர் அவ்வளோ இருந்திருக்காது. நிறைய பண்ணல ப்ரோ. எப்பயுமே ரோகிணினா வந்து ஒரு ரோகிணினால செலிப்ரேஷன் தான் உங்களுக்கு தெரியும், அவ்வளோவா எதுவும் இல்லை. இந்த வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒன்றுமே இல்லை, உள்ள ஓகே தான். நல்லா ஆக்சுவலி எல்லாருமே அந்த டைட்டில் கார்டுக்காக வெயிட் பண்ணுறாங்க, ஜனநாயகனுக்காக வெயிட் பண்ணுறாங்க, ரீரிலீஸ்க்குமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது போட மாட்டாங்க. தளபதி வேணான்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுனால தான் மேபி வந்து தளபதி விஜய் ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். தளபதியே வேணான்னு சொல்லிட்டு அவங்க போட்டால் எப்படி ப்ரோ? அவர் எப்படி இருக்குது? கொஞ்சம் லைட்டாக டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்குது. பரவாயில்ல, தளபதி எடுத்த டிசிஷன் தானே, நாங்கள் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. எங்கள் தளபதின்னு போட்டாலும் ஓகே தான், சிஎம்னு போட்டா இருக்குது. அவரை பார்த்தா போதும் ஸ்க்ரீனில், அவ்வளோதான் ப்ரோ. துண்டு போட்டிருக்கீங்க, என்ன மாதிரியான ஃபீல் இருக்குது ஆக்சுவலி? ஆக்சுவலி நீங்கள் படிக்கிறீங்க, நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க? ஆமாம், ஃபர்ஸ்ட் இயர் இப்போ தான் முடிச்சிருக்கேன். ஓகே, அப்போ இப்போயே அந்த பாலிடிக்ஸ்குள்ளே இல்லை இந்த மாதிரி துண்டுலாம் போடும்போது என்ன மாதிரி
தளபதி தான் ப்ரோ. அவரால் வந்து கொஞ்சம் பாலிடிக்ஸ்னால் எனக்கு என்னன்னே தெரியாது. அவர் வந்தவனே தான் பாலிடிக்ஸை பற்றியே கற்றுக்க ஆரம்பித்தேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நானும் பார்த்தீங்கன்னா முடிஞ்சாலும் கற்றுக்கிறேன். முடிஞ்சாலும் மீட்டிங் அந்த மாதிரிலாம் போயின்னு இருக்கேன். பாலிடிக்ஸ்னால் என்னன்னு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிறேன். போக போக கற்றுனே முடிஞ்ச அளவுக்கு நானும் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் நல்லது ட்ரை பண்ணேன். பாலிடிக்ஸ்ல நல்லது செய்யுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, நம்புறீங்களா இன்னும்? கண்டிப்பாக எங்கள் அண்ணன் வந்துட்டார்ல, இனிமேல் பாருங்க இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்தது எப்படிலாம் தெரியல, இதுக்கப்புறம் வரது பார்த்தீங்கன்னா நல்லதாக நடக்கும். கண்டிப்பாக பண்ணுறவங்க பண்ணிட்டோம் ப்ரோ. அது வந்து இக்னோர் பண்ணிட்டு நம்ம வேலையை நம்ம கரெக்டாக பண்ணால் இது பண்ணணும். தளபதி படம், தளபதி விஜய் சிஎம் படமா? இப்போ சிஎம் படம். இப்போ சிஎம் படம். ஆனால் என்றைக்குமே எங்கள் நெஞ்சுக்குள்ளே இருக்குது, எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் வந்து கண்டிப்பாக இளைய தளபதி விஜய். அவங்களுக்கு புறமா தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்தமாரி விஜய் அரசியல் 2023 வந்து இந்தமாரி விட்டு இவெல்லாம் வர முடியுமா, இவன் வந்து நடிகன் அப்போ எப்படி உள்ளே வர முடியும், அவனால் ஜெயிக்க முடியுமா, அதெல்லாம் ப்ராப்பராக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் கேள்வி பண்ணாங்க, என்னென்னவோ பண்ணாங்க, அப்யூஸ் பண்ணாங்க. அப்போ அவங்களும் கூட நம்ம சொல்லலாம்ல. ஆனால் எங்கள் கூட்டம் வந்து எங்களோட ஃபேன்ஸ் வந்து யாருமே சொல்ல மாட்டோம். அவங்க சைடில் வந்து தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து அவங்க ஹேட் கொடுக்குறது, தற்கொலைன்றது என்ன வேணால் சொல்லிட்டோம். அவரே சொல்லியிருக்காரு, இத்தனை நாள் நீங்கள் தற்கொலை சொன்னீங்களே, அவங்க தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அப்போ நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களாம் எல்லாரும் தற்கொலையா அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேட்டிருக்காரு. அதுதான் இதனால ப்ரோ அவங்க பண்ணுறது தெரியல. இப்போ சோஷியல் ஐடி விங், டிஎம்கே ஐடி விங்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்தமாரி நேற்று கூட பார்த்தீங்கன்னா உதயநிதி வந்து சிஎம் பேசவில்லை, எதுவுமே சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவரே சிஎம் ஆனாலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பை தான் பண்ண முடியும். எதாக இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பை தான் பண்ண முடியும். எத்தனை ஒரு மாதத்தில் வந்து ஃபுல்லாகவே மாற்றணும். இப்போ ரஜினி வந்து சிவாஜி படத்தில் நடந்தாலே ஃபுல்லாக மாறும்ல, அந்த மாதிரிலாம் மாற்ற முடியாது. அது ஒன்றும் மேஜிக் இல்லை. நம்ம ஒன்றும் விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணல, எதுவுமே பண்ணல. எதாக இருந்தாலும் ஒரு டைம் வேணும். ஒன்றுனா பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ சிங்கமேன் அதை ரெடி பண்ணணும்னு சொன்னார், அது வந்து நடத்திட்டாரு. இந்த 717 டாஸ்மார்க் வந்து மூடுறேன்னு சொன்னார், மூடிட்டாரு. அப்புறம் கஞ்சா அந்த ஊழல்லாம் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சிருக்காரு, எங்கெல்லாம் நடக்குதோ அப்படிலாம் சொல்லிட்டு. அதுதான் பாலிடிக்ஸே அவரால் தான் பேசணும். இப்போ சினிமான்றது நான் இப்போ எப்படி வந்தேன்னா, சினிமானா அவரை பார்த்து தான் வளர்ந்தேன். அவரோட கேரக்டரு ஃபுல்லாகவே அவர் சின்ன வயசில் போக்கிறீங்கன்னா சும்மா டான்ஸ் தான். அவரோட ஃபுல் கெஸ்டர் எல்லாமே வந்துடும். அது தெரியல, சாக்லேட் போடுறது, காயினை சுற்றுறது எல்லாமே. அதை எப்படி சொல்கிறது, அம்மா உருவாக்குனாங்க. அந்த உடலாரே அவரை ஃபுல்லாக மனசில் ஏற்றுக்க முடியுது. அவரால் பயங்கரமாக இருக்கு. ஆனால் இப்போ அடுத்து வந்து பார்க்க முடியாது. ஈகராக நெக்ஸ்ட் இப்போ ஜூன் 20 இப்போ ஹைப்பாக இருக்கும். இந்த ஒரு மாதம் எப்படி தெரியுமா இருக்கும், அடுத்து தளபதி படம் என்ன போதோ அப்படி இருக்கும். இனிமே அது ஒன்று வராது. அது மட்டும் தான் கஷ்டமாக இருக்குது. இதனால பரவாயில்ல, வரும், ஃபர்ஸ்ட் சிங்கிள் வரும், எல்லாமே வரும். இதுக்கப்புறம் வந்து சிஎம்மா அப்டேட்டாக என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பயங்கரமாக.